ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் ஆயத்தமாக வந்திருக்கிறேன் என்று சொல்லுறீங்க? ஹல்லேலூயா. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, என்னுடைய வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் பல பேர் பல பாவங்கள் பண்ணியிருந்தாலும் ஏன் தேவன் மீண்டும் மீண்டும் அவர்களை திடப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனுடைய வார்த்தைக்கு அவர்கள் நடுங்கினார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தைக்காக, தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு காத்திருக்கிற உங்களையும் என்னையும் தேவன் அவர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நகராக நாம் போகலாம். நம்ம எல்லாருமே ஞானம் நிறைந்தவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாட்களில் நான் பேசுவோம், எல்லாரும் ஞானம் உள்ளவர்கள் தானேங்க? ஹல்லேலூயா. ஞானஸ்தானம் பெற்று இருக்கிறோம். ஆனால் நல்லது எது கெட்டது எது என்று சொல்லி ஆராய்ந்து நிதானிக்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்கிறது. ஒரு உலக அறிவு என்று சொல்லலாம், ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ் என்று சொல்லலாம். அந்த அறிவு நமக்கு இருக்குதானே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அறிவை நம்ம வைத்து கொண்டு நாம் சில முடிவுகளை எடுக்கிறோம். சில நேரத்தில் அந்த முடிவுகள் சரியாகத்தான் எனக்கு தோன்றுகிறது, சரியாகத்தான் எனக்கு இருக்கிறது என்று சொல்லி நாம் அந்த முடிவை எடுக்கிறோம், இல்லைங்களா? ஹல்லேலூயா. அந்த முடிவுகள், நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே சரியாக இருப்பதில்லை. சில நேரத்தில் நமக்கு செம்மையாய் தோன்றுகிற அந்த காரியங்கள், செம்மையாய் தோன்றுகிற அந்த நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஆலோசனை, அந்த சுய ஆலோசனை, அந்த செல்ஃப் அட்வைஸ், செல்ஃப் டிசிஷன், அது சில நேரத்தில் தவறுதலான காரியமாய் மாறிவிடும். அதனால் பல விளைவுகளை நாம் சந்திக்கக்கூடியதாக நாட்களில் மாறிவிடுகிறது. அப்படி வேதத்தில் ஒரு மனுஷன் தவறான ஒரு ஆலோசனையை தனக்குத்தானே சொன்னதுனால, தன்னுடைய இருதயத்தில் நினைத்து கொண்டதுனால மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை விளைவுகள் சந்திக்க நேர்ந்தது. அந்த சம்பவத்தை குறித்து இந்த நாட்களில் நாம் பார்த்து, அந்த சம்பவத்திற்கும் நமக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம், 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது அநேக பேருக்கு பரிச்சயப்பட்ட ஒரு சம்பவமாக இருக்கலாம். சாமுவேல் தீர்க்கதரிசி ஆண்டவருக்கு விரோதமாக சவுல் தவறான தகாத காரியத்தை செய்ததினால சவுல் மேலிருந்த அபிஷேகத்தை ஆவியானவரை நீக்கினதுக்கு பின்பதாக சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அதற்கு பின்பதாக சவுலினுடைய கூட அரண்மனையில் தாவீது இருந்தார். அவருக்கு பணிவிடைகள் செய்தார். அதற்கப்புறம் சவுலுக்கு தாவீதின் மேல் ஏற்பட்ட பொறாமை நிமித்தமாக தாவீதை கொல்லும்படி சவுல் அநேக நேரங்களில் வகை தெரினார். அதனால் தாவீது வனாந்தரத்திலையும் காடுகளிலையும் அலைந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி தாவீது பல வருடங்களாக, கிட்டத்தட்ட 7 வருடங்கள் என்று நினைக்கிறேன், சுமார் இருக்கலாம், அந்த 7 வருடங்கள் வனாந்தரத்தில் சவுலுக்கு தப்பி ஓடி அவன் திரிந்து கொண்டிருந்து ஒரு சமயத்தில் ஓய்ந்து போய்விடுகிறான். என்னடா இது, இத்தனை வருஷமாக சவுல் நம்மளை கொல்வதற்காக துரத்தி கொண்டே இருக்கிறார், நம்மளும் ஓடிட்டே இருக்கிறோம் ஏன் அப்படி என்று சொல்லி தனக்கு உள்ள ஒரு சலிப்பு, இப்படி ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓடி, எந்த நாளிலாகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் நான் செத்து போகிறேன், என்னைக்காவது ஒரு நாள் சவுல் என்னை கொன்றுவான், அதனால் நான் என்ன பண்ண போகிறேன், பெலிஸ்தினுடைய தேசத்துக்கு போய் நான் என்ன பண்ண போகிறேன், தப்பித்து கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் எனக்கு வேறில்லை என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் யோசிக்கிறான். ஹல்லேலூயா. எந்த நாட்டுக்கு போக முடிவெடுத்தானுங்க? பெலிஸ்தருடைய தேசத்துக்கு. இஸ்ரவேலுக்கும் பெலிஸ்தீருக்கும் பல ஆண்டுகளாக என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்க? யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. தேவனுக்கு தகாத
காரியங்களை பெலிஸ்தீர்கள் நடப்பிக்கிறாங்க. தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால பல வருட போராட்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் தாவீது சவுலுக்கு பயந்து எங்கே போகிறாருங்க? அந்நியனுடைய தேசத்தில் நான் அங்கே போனால் என்னுடைய ஜீவனை நான் காப்பாற்றி கொள்ள முடியும், என்னுடைய வாழ்வாதாரத்தை நான் பாதுகாத்து கொள்ள முடியும். ஏன்னா இங்கே நான் இருந்தால் சவுலனை என்னைக்காவது ஒரு நாள் என்னை சவுல் கொன்றுவார். ஆகையினால நான் தப்பித்து கொள்ளும்படியாக நான் என்ன பண்ணுறேன்? பெலிஸ்தனுடைய தேசத்துக்கு போய் அங்கே இருந்து கொள்கிறேன் என்று சொல்லி முடிவெடுக்கிறார். இது நல்ல முடிவுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பெலிஸ்தியர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தாவீதுக்கு தெரிந்திருக்கும். ஏன்னா ஒரு பெலிஸ்தீன கோலியாத்தை கொன்னது தாவீது. அந்த பெலிஸ்தியர்கள் தேவனை எப்படி நிந்தித்தவர்கள் என்று சொல்லி தாவீதுக்கு தெரிந்திருக்கு. அந்த பெலிஸ்தர்கள் எப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் என்று சொல்லி தாவீது அறிந்திருக்கிறான். அப்படி அறிந்திருந்தும் தன்னுடைய சுய ஜீவனை காப்பாற்றும்படியாக அந்த அந்நியனுடைய தேசத்திற்குள்ளேயே நான் போய் வாசமாக இருக்கிறேன் என்று சொல்லி தனக்குத்தானே ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார். அதன் விளைவாக தாவீது சந்தித்த காரியங்கள் ரொம்பவும் ரொம்பவும் தன்னைத்தானே குறைத்து மதிப்பிட்டு கொள்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை, ரொம்ப மோசமான விளைவுகளை சந்தித்தான். அந்த காரியங்களை குறித்து இந்த நாட்களில் நம்ம அப்படியே வரிசையாக பார்க்கலாம். அதே 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நாளையும் படிப்போம். அல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, தாவீது என்ன பண்ணுறானாமா, காத் பட்டணத்துக்கு எப்படி போனாங்க? வசனம் என்ன சொல்லுது? ஓடி போனான். சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா பண்ணுற காரியமாங்க இது. அல்லேலூயா. தன்மேல் இருக்கிற அபிஷேகம் என்ன? கர்த்தர் என்னை எதற்காக ராஜாவாக தெரிந்து கொண்டார், என்மேல் இருக்கிற அதிகாரம் என்ன என்று சொல்லி தாவீது தெரியாமல் என்ன பண்ணுறாருங்க? சவுலுக்கு பயந்து காத் பட்டணத்துக்கு எப்படி போகிறாருங்க? ஓடி போகிறார். ஓடி போய் அதுக்கப்புறம் சவுல் அவனை தேடவில்லை என்பது 2வது காரியம். அதற்கு பின்பதாக பாருங்கள், அந்த காத்தினுடைய ராஜாவினராகிய ஆகீஸை போய் பார்த்து சொல்லுகிறான், உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமானால் நான் வாசம் பண்ணும்படி நாட்டிலுள்ள ஊர்களிலே ஒன்றில் எனக்கு இடந்தாரும். உம்முடைய அடியான் யாரு? தாவீது. ஆகீஸ் ராஜாவுக்கு அடியான் யாரு? தாவீது. உம்முடைய அடியானாகிய தாவீது உம்மோடு கூட ராஜதானி பட்டணத்தில் ஏன் இருக்கணும்? ஏன் நான் வாசமாக இருப்பானேன்? அதாவது உம்முடைய அடியானாகிய தாவீது அடிமையாக இருக்கிறவன் நான் நீங்கள் ராஜாவாக இருக்கிறீங்க, உங்களோடு கூட நான் எதுக்கு இருக்கணும்? இந்த பட்டணத்தில் நான் ஏன் தங்கணும்? எனக்கு வேறு ஏதாவது ஒரு இடத்துல தங்கிறதுக்கு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிறான். நம்மேல் இருக்கிற ஆண்டவருடைய திட்டம் என்னவென்று நாம் அறியாமல் இருந்தால், ஒரு பெலிஸ்தீன் இடத்துல, அந்நியன் இடத்துல போய் நம்ம என்ன பண்ண வேண்டியது வருங்க? சாத்தான் இடத்துல போய் தஞ்சம் புகக்கூடிய நிலைமை ஏற்பட்டுவிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. தஞ்சம் புகிறது மட்டுமல்ல, போய் கெஞ்சுகிறோம். கெஞ்சி அடிமையா ஆண்டவனே அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றார். தாவீது என்ன மாதிரி அபிஷேகம் பண்ணாரு? சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துல உட்கார்ந்து வைத்திருக்கிறார். ஆனால் நம்ம பல நேரத்தில் நமக்கு நாமளே தேவையில்லாத ஆலோசனைகளை பண்ணிக்கொண்டு நமக்கு எதிரியான பிசாசானவனிடத்துல போய் தஞ்சம் புகுவதற்கு நாம் நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் பிசாசுக்கு ஒரு காரியம் நல்லா தெரியும். தாவீதை குறித்து அந்த ஆகீஸ் ராஜாவுக்கு என்னங்க தெரிஞ்சது? நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா தாவீது எப்பேற்பட்டவனுங்க? யுத்தத்தில் வல்லவன், பெலிஸ்தீனாகிய கோலியாத்தை கொன்றவன், சவுலுக்கு ஆயுததாரியாக இருந்தவன். ஆகையினால இவனை வசப்படுத்தி கொள்ளலாம், நம்மளோடு கூட வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இவன் யூஸ்ஃபுல்லாக இருப்பான் என்று சொல்லி தாவீதுக்கு என்ன கொடுக்குறாருங்களா?
தனியாக ஒரு பட்டணத்தையே கொடுக்கிறார். தனியாக ஒரு பட்டணத்தையே கொடு. நீ ராஜான்னு எனக்கு தெரியும்ப்பா. அவன் மனசுக்குள்ளே யோசித்திருக்கலாம், இவன் எப்பேற்பட்டவன் எனக்கு தெரியும், இவனை விட்டுறக்கூடாது, இவனை நம்ம கீழேயே வச்சுக்கலாம் என்று சொல்லி தாவீதுக்கு தனியாக ஒரு பட்டணம். நீ ஏன் என்ன சொல்கிறது, ஒரு சின்ன இடம் கேட்குற, நான் உனக்கு தனியாகவே ஒரு பட்டணத்தை தரேன். பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம் இப்படி தான் இருக்கும். அல்லேலூயா. பெருசாக இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் இருக்கும்போது என்ன இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, உழைக்கிறதே ரொம்ப சிரமமாக இருக்கு, வேலைக்கு போகிறதே கஷ்டமாக இருக்கு, சம்பாதிப்பதற்கு இவ்வளோ வேதனையாக இருக்குது என்று சொல்லி நாம் யோசிக்க கொள்ளலாம். அப்படின்னு சொல்லி நம்ம ஆலோசனையை மாற்றி பிசாசானவனிடத்தில், அதாவது அந்நியர்களிடத்தில் நம்மளுடைய ஆலோசனை திருப்பும் போது அந்த ஆசீர்வாதம் நமக்கு எடுத்தோடனே பெருசாக கிடைக்கும். எடுத்தோடனே பட்டணமே, நீ இடம் தான் கேட்டிருப்ப, எனக்கு ஒரு 5000 ரூபா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்ப. ஆனால் அங்கே உனக்கு 50 லட்ச ரூபா இருக்கிற இடமே தரப்பா, நீ வந்து இங்கே இருப்பா தாவீது, நீ வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஆகீஸு கொடுத்தான். ஆனால் அவன் கொடுத்த இடம்தான் எப்பேற்பட்ட இடம்னு நம்ம வீட்டில் பல பேருக்கு நாம் யோசிக்கிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு ஆசீர்வாதத்தை கொடுப்பான். ஆனால் அந்த ஆசீர்வாதம் நம்மை எந்தெந்த காரியத்தில் நம்மளை எப்படியெல்லாம் கொண்டு போய் விடும், எப்படியெல்லாம் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மடங்கடிக்க பண்ணும் என்று சொல்லி நாம் யோசிக்கிறதே இல்லை. அந்த நேரத்தில் நமக்கு ஆகாரம் கிடைத்தால் போதும், அந்த நேரத்தில் என்னுடைய ஜீவன் தப்பித்து கொண்டால் போதும் என்று சொல்லி நாம் அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கானவர்களாகவே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. 7வது வசனம். தாவீது பெலிஸ்தரின் நாட்டிலே 1 வருஷமும் 4 மாதமும் குடிந்தான். 1.5 வருஷத்துக்கு 2 மாதம் கம்மி. அல்லேலூயா. அப்படி தானேங்க. ஆகீஸு பட்டணத்தை கொடுத்துட்டான். ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட கொடுக்குறான்னா சும்மாவா கொடுப்பான்? அல்லேலூயா. யாராவது நமக்கு சும்மா நம்ம முதலாளி நீ வந்து கையெழுத்து போட்டு நீ வீட்டுக்கு போயிருப்பா, நான் உனக்கு சம்பளத்தை தர்றேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா? பேசுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல மாட்டாங்க. ஆகீஸு தெளிவாக ஒரு முடிவு எடுக்கிறான் பாருங்க. என்ன பண்ணுறானுங்களாமா? ஆகீஸ் என்ன பண்ணுறாருங்க? அல்லேலூயா. பேசுங்களேன். அல்லேலூயா. தாவீதுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, வேலை கொடுக்குறாரு. தாவீதா சொல்லிட்டாரு, உம்முடைய அடியான் அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்னதுனால தாவீதுக்கு ஒரு சும்மாலாம் உனக்கு நாடு கொடுக்க முடியாது, சும்மாலாம் உனக்கு சோறு போட முடியாதுப்பா, நீ என்ன பண்ணணும், எனக்காக வேலை செய்ய வேண்டும். வேலை செய்கிறதுன்னா என்னங்க? தாவீதுக்கு தெரிஞ்ச வேலை யுத்தம் பண்ணுறது. தாவீதுக்கு தெரிஞ்ச வேலை யுத்தம் பண்ணுறோம்னா இருந்தபடினால அவன் என்ன சொல்கிறானுங்களாமா, நீ எனக்கு எதிராளியில் இருக்கிறவங்களை எல்லாம் நீ என்ன போய் பண்ணுற, நீ போய் யுத்தம் பண்ணி அவங்கள சாகடி. யாருக்கு எதிராக இருக்கிறவர்கள்? பெலிஸ்திய ராஜாவாக, அந்த காத்தினுடைய ராஜாவாக இருந்த ஆகீஸினுடைய எதிரிகளை போய் நீ வெட்டி சங்காரம் பண்ணி அவங்களையெல்லாம் நீ முடிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி தாவீதுக்கு வேலை கொடுக்குறார். வேலை கொடுத்துட்டு தாவீது போகிறாரு, அந்த நாட்டுக்கு யுத்தம் பண்ணும்படியே போகிறார். ஆனால் தாவீது செய்கிற ஒரு காரியம் என்ன செஞ்சாருன்னா, ஆகீஸ் சொன்ன இடத்துல போகாமல் எங்கே போகிறாருங்க? தன்னுடைய சொந்த எதிரிகளை வீழ்த்தும்படியாக, தன்னுடைய சொந்த எதிரிகளை அழிக்கும்படியாக தாவீது போகிறார். 8வது வசனம். அங்கே இருந்து தாவீதும் அவன் மனுஷரும் கெசூரியர் மேலும் அமலேக்கியர் மேலும் படையெடுத்து போனார்கள். சூருக்கு போகிற எல்லை துவக்கி எகிப்து தேசம் மட்டும் இருக்கிற நாட்டிலே பூர்வகாலம் துவக்கி குடியிருந்தவர்கள் இவர்களே. தாவீது அந்த நாட்டை கொள்ளையடிக்கிற போது புருஷர்களையும் ஸ்திரீகளையும் உயிரோடே வைக்காமல் ஆடு மாடுகளையும் கழுதைகளையும் ஒட்டகங்களையும் வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு ஆகீசிடத்திற்கு திரும்பி வருவான். இன்று எத்திசையில் போய் கொள்ளையடித்தீர்கள் என்று ஆகீஸ் கேட்டபோது தாவீது யூதாவுடைய தென் திசையிலும் எராமியலருடைய தென் திசையிலும் கேனியருடைய தென் திசையிலும் என்பாய். தாவீது என்ன சொல்கிறாருங்க? பொய் சொல்கிறார். அல்லேலூயா. பிசாசு என்ன சொல்ல வைப்பானுங்க? பிசாசு இடத்துல போனோம்னா முதல்ல நம்ம வாயிலிருந்து என்ன வரும்? பொய் வரும். அல்லேலூயா. நம்மளுடைய தவறான ஆலோசனையினால் பிசாசின் இடத்துல, தவறானவர்களிடத்துல நாம் போய் சேரும் பொழுது பொய்காரனாக நான் மாற முடியுமே. ஆனால் யாருங்க சொல்கிறா பொய்? தாவீது. கர்த்தாவே, யார் உம்முடைய சமூகத்தில் இருக்க முடியும்? செம்மையான இருதயம் உள்ளவர்களும்
தன்னுடைய நாவில பொய் கூறாது இருக்கிறவர்களும் உம்முடைய சமூகத்தில் இருக்க முடியும் என்று பாடின தாவீது என்ன சொல்றாருங்க? பொய் சொல்றார். ஹல்லேலூயா. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். ஆனால் நாம் சேரக்கூடாத இடத்துல சேரும் பொழுது, நாம் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கும் பொழுது நாம் என்ன பண்ணுறோங்க? பொய் பேசுகிறவர்களாக வருகிறோம். பொய் பேசுறது மட்டும் இல்லை, அடுத்து என்ன நடக்குதுன்னா, இன்னபடி தாவீது செய்தான் என்று தங்களுக்கு விரோதமான செய்தியை அறிவிக்கத்தக்க ஒருவரையும் தாவீது காத் பட்டணத்திற்கு கொண்டு வராதபடிக்கு ஒரு புருஷனையாகிலும் ஸ்திரீயையாகிலும் உயிரோடே வைக்காதிருப்பான். அவன் பெலிஸ்தரின் நாட்டுப்புறத்திலே குடியிருக்கிற நாளெல்லாம் இவ்வண்ணம் செய்து கொண்டு வந்தாள். ரெண்டாவது என்ன பண்ணாருங்க? பொய் சொல்லிட்டு கொலை பண்ண ஆரம்பிக்கிறார், தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கொலைகாரனாக உங்களை மாற்றி விடுவான் பிசாசு, பொய்யனாக மாற்றுவான். ரெண்டாவது, கொலை செய்கிறவர்களாக மாற்றி விடுவான். என்ன காரணங்க? நம்மளுடைய தவறான ஆலோசனை, நமக்கு நாமே எடுத்துக்கொண்ட சுய ஆலோசனை. கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படி என்று கட்டளை கொடுக்கப்பட்டது தாவீதுக்கு தெரிந்திருக்கும். அல்லேலூயா. பொய் சொல்லாதிருப்பாயாகன்னு எல்லாமே தாவீதுக்கு தெரிந்த கட்டளைகள் தான். அவன் அதன்படி நடந்திருக்கலாம். அப்படி நடந்தவன் தான், கர்த்தருடைய இருதயத்தை கேட்டவனாக இருந்தவன் தான். ஆனால் அப்படி இருந்தவன் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக அவன் அந்நியனிடத்தில் போன போது அவன் என்ன? பொய்காரனாக மாறி கொலை செய்கிறவனாக மாறினான். பிசாசானவன் உங்களுக்கு பட்டணத்தையே கொடுத்தாலும் உங்களை பொய்காரனாகவும் கொலை செய்கிறவனாகவும் மாற்றி விடுவான். நாம் அதில் தெளிவுள்ளவர்களாக, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அடுத்து 12வது வசனம். ஆகீஸ் தாவீதை நம்பி அவன் இஸ்ரவேலராகிய தன்னுடைய ஜனங்கள் தன்னை வெறுக்கும்படி செய்கிறான். என்றைக்கும் அவன் என் ஊழியக்காரனா? யாருங்க ஊழியக்காரன்? அல்லேலூயா. ஆகீஸ் என்ன சொல்றான்? என்றைக்கும் தாவீது எனக்கு ஊழியக்காரனாக இருப்பான். தாவீது யாருக்கு ஊழியக்காரனாக இருக்க வேண்டியவன்? யாருக்கு போய் ஊழியக்காரனாக இருக்கிறான்? அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது மேல் இருக்கிற அபிஷேகம் என்ன? தாவீது எப்பேற்பட்டவன்? தாவீதுனுடைய அந்த காரிய சாமர்த்தியம் என்ன? அவன் போய் ஆகீஸ் ராஜாவுக்கு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். தவறான ஆலோசனைகளின்படி நடந்தால் மூன்றாவது காரியம், அடுத்தவனுக்கு அடிமையாக இருக்க நேரிடும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீதை அபிஷேகம் பண்ணப்பட்ட விதம் உங்கள் எல்லாருக்கும் நன்றாகவே தெரியும். தாவீதனுடைய குடும்பத்தில் ஏராளமான அவனுக்கு முன் அண்ணன்கள் நிறைய பேர் இருந்தாங்க. அவனை விட பராக்கிரமசாலிகள் எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் சாமுவேலுக்கு கர்த்தரிட்ட கட்டளையினால இதோ தாவீதைத்தான் நான் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக போகிறேன் என்று சொல்லி தாவீதை அபிஷேகம் பண்ணினான். அப்படி அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது தன்னுடைய அபிஷேகத்தை மறந்துவிட்டு போய் பெலிஸ்தீனுடைய நாட்டிலே இருந்து அவனையே அடிமையாக்கி கொண்டு பொய்காரனாக மாறி இப்பொழுது அவனுக்கு ஊழியக்காரனாகவே மாறிவிட்டான். நீங்களும் நானும் அநேக நேரத்தில் பண்ணுற தப்பு இதுதான். உங்கள் மேலே என்ன அபிஷேகம் இருக்கிறதோ, கர்த்தர் உங்களை எதற்காக அழைத்தாரோ, உங்களுடைய அழைப்பை மறந்துவிட்டு, உங்களுடைய அபிஷேகத்தை மறந்துவிட்டு, கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்த பாதையெல்லாம் மறந்துவிட்டு நீங்கள் ஆகீஸ் ராஜாவின் இடத்துல போய் அடிமையாக இருப்பதற்கு தான் நம்மளுடைய இருதயங்கள் இந்த நாட்களில் எத்தனைப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ராஜாக்களாக அபிஷேகித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ராஜாக்களாக இருப்பதை விட்டு அன்னையின் இடத்துல போய் அடிமைகளாக இருக்க ஆசைப்படுறீங்களா? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து அந்த ராஜா கொடுத்த பட்டணத்தை குறித்து நான் சொல்லவே இல்லை. அந்த பட்டணம் எப்படிப்பட்ட பட்டணங்களாமா? வாசிப்போம். அப்பொழுது ஆகீஸ் அன்றைய தினம் சிக்லாகை அவனுக்கு கொடுத்தான். அது நிமித்தம் சிக்லாக் இந்நாள் வரைக்கும் யூதாவின் ராஜாக்களை சேர்ந்திருக்கிறது. எந்த ஊருங்க? சிக்கு லாக். அந்த பிரித்து படித்து பாருங்களேன். சிக்கு லாக்கு. சிக்கிட்டோம்னா லாக்கு தான். அல்லேலூயா. பிசாசனுடைய ஆலோசனை கேட்டு போய் சிக்கணும்னா அவன் நம்ம லாக் ஆகி விட்டுருவான். எல்லா காரியத்திலும் நல்ல லாக் ஆகிடுவான். அல்லேலூயா. அந்த சிக்லாக்கை
கொடுத்து லாக் ஆகியிருக்கிறான். நம்ம பல சிக்லாக்கில் லாக் ஆகியிருக்கிறோம் தவறான முடிவுனால. ஒரு சின்ன முடிவெடுத்தேன், சங்கத்தில் லோன் வாங்கிட்டேன், அந்த சிக்லாக்கில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. ஹல்லேலூயா. நான் எடுத்த தப்பான முடிவுனால பெரிய பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டேன், அந்த சிக்கலில் இருந்து என்னால் வெளியே வர முடியவில்லை. இப்படி நாம் அநேக சிக்கலாக்குள்ளே நாம் மாட்டிக்கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் சிக்கலாகில் இருப்பது தேவனுக்கு பிரியமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் தெரியும். சிக்லாக் எப்படிப்பட்ட தேசமாக இருந்திருக்குமுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாகத்தான் தெரியும். போனோடனே எடுத்த எடுப்பில் உங்களுக்கு ஒரு ஊரே கிடைக்குதுன்னு, இந்த ஒட்டஞ்சத்திரமே இப்போ உங்களோடதுன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை தான், ஆஹா ராஜா நமக்கு ஒரு பட்டணத்தையே கொடுத்து விட்டார் என்று சொல்லி ஆச்சரியப்பட்டவனாக சந்தோஷப்பட்டவனாகத்தான் தாவீது அந்த பட்டணத்தில் இருந்தான். ஆனால் அதில் இவ்வளோ சிக்கல் வரும், தன்னுடைய அபிஷேகத்திற்கே ஒரு பங்கம் வந்து விடும், தன்னுடைய நற்பெயருக்கே, என்னுடைய இருதயத்திற்கு ஏற்ற மகன் என்ற சொல்ல நற்பெயரே இந்த இடத்துல கெட்டு போச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம் 28ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, அடுத்த விளைவு இல்லை, போதும் போதும். ஹல்லேலூயா. பெலிஸ்தர் மேலே, யார் மேலே? பெலிஸ்தர் யார் மேலே யுத்தம் பண்ண போகிறாங்க? இஸ்ரவேல் மேலே. இத்தனை நாளே வேற ஒருத்தருக்காக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தா, இப்பொழுது தன்னுடைய சொந்த ஜனங்களுக்கு நேராக போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு தள்ளப்படுகிறான். ஆகீஸ் என்ன சொல்கிறாருங்க, சரிப்பா நீ எனக்கு ஊழியக்காரனாக இருப்ப, நீ எனக்கு அசிஸ்டண்ட்டு, என்னோட அசிஸ்டண்ட்டு, நான் சொல்கிறத செய்யணும்னு மண்டையில் ஏற்றிக்கோ, மூளையில் நல்லா பதிய வச்சுக்கோ என்று சொல்லி ஆகீஸு கட்டளை கொடுக்கிறான். பிசாசானவன் இப்படி தான் நமக்கு கட்டளை கொடுப்பான். தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு எதிராக இருக்கும்படியாக, தன்னுடைய சொந்த உறவுகளுக்கு விரோதமாக இருக்கும்படியாக, தன்னுடைய சபைக்கு விரோதமாக இருக்கும்படியாக, தாம் வேலை செய்கிற இடத்துல தன்னுடைய சக ஊழியனுக்கு விரோதமாக இருக்கும்படியாக, அநேக நேரத்தில் நாம் இப்போ தான் பிசாசால உந்தப்படுகிறோம். நீ இன்னொருத்தனுடைய ஆலோசனை கேட்டதனுடைய விளைவு, உன்னுடைய ஆலோசனை நீயே கேட்டுக்கொண்டதனுடைய விளைவு, நீ சரியான காரியத்தை தான் நான் தேர்ந்தெடுத்துக்கிறேன் என்று சொல்லி நீ தேர்ந்தெடுத்ததனுடைய விளைவு, உன்னுடைய சொந்த ஜனத்தை நீ அழிக்க வேண்டிய, உன்னுடைய சொந்த ஜனத்துக்கு எதிராக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையை பிசாசானவன் கொண்டு வந்து விட்டு விடுவான் இந்த நாட்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஜனங்களோடு சேர்ந்து தான், இந்த ஜனங்களை ஆளும்படியாகத்தான் கர்த்தர் உன்னை ராஜாவாக்கினார். ஆனால் நீ என்ன பண்ற? இந்த ஜனங்களுக்கு ஆப்போசிட்டாக விரோதமாக எழும்பி அவரை போய் செய்யக்கூடிய சூழ்நிலையை உண்டு பண்ணி விடுவான் பிசாசானவன். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு காரியம், இன்னொரு விளைவு, அந்த முடிவினால தாவீது சந்தித்த இன்னொரு விளைவு 30ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுறதுக்கு தாவீது போய் என்ன சொல்கிறது, அங்கே இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அது சில பேர் தாவீதை வேணான்ட்டாங்க, இவன் அவங்கள சேர்ந்தவன், அதனால் இவன் நம்ம கூட இருக்கிறது நமக்கு சரிப்பட்டு வராது, இவனை அனுப்பி விடுங்கன்னு சொல்லி ஆகீஸு இடத்துல சொன்னதுனால ஆகீஸு தாவீதை திரும்பி போக சொல்லிடுறாரு. அந்த 29 அதிகாரம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. சரி நம்ம வீட்டுக்கே போகலாம், பட்டணத்துக்கே போகலாம், சிக்லாகுக்கே திரும்பி போகலாம் அப்படின்னு சொல்லி தாவீது போனப்போ என்ன நடந்துச்சுங்க?
அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாகின் மேல் விழுந்து சிக்லாகை கொள்ளையடித்து அதை அக்கினியினால் சுட்டெரித்து போட்டார்கள். கடைசியில் அந்த சிக்லாகினுடைய முடிவு என்ன தெரியுங்களா? நமக்கு செம்மையாய் தோன்றி நான் போன அந்த சிக்லாக் என்ற பட்டணம் கடைசியாக என்ன ஆக்கப்பட்டதுங்க? அக்கினிக்கு இரையாக்கி விடப்பட்டது. அக்கினிக்கு இரையாக்கி விடப்பட்டதும் இல்லாமல் தன்னுடைய உடைமைகள் அனைத்தும் பறி போய் விட்டது. பிசாசானன் இப்படி தான் பண்ணுவான், கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் பிடுங்கி விட்டுருவான். அவனுடைய மனைவிகள் போனது, அவனுக்கு ஊழியக்காரர்களாக இருந்த அந்த 600 வீரர்களுடைய பிள்ளைகளும் எல்லா காரியங்களும், அவனுடைய செல்வங்கள், அந்த பட்டணத்தில் அவன் அந்த 1.5 வருஷத்தில் என்னென்ன சேர்த்து வைத்திருந்தானோ எல்லா காரியத்தையுமே சுட்டெரித்து போட்டு அவனுடைய பிள்ளைகள் முதலாக எல்லாவற்றையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள். எப்பேற்பட்ட ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறான் பாருங்க தாவீது. இப்போ நான் என்ன பண்ணினேன்? சும்மா என்னுடைய ஜீவனை காப்பாற்றுறதுக்காகத்தானே நான் இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு எனக்கு இவ்வளோ பெரிய ஒரு தண்டனையா? ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனை காப்பாற்றிக்க கூடாதா? ஒரு பயம் இருக்காதா? ஜஸ்ட் என்னுடைய பிள்ளைகளை என்னுடைய மனைவிகளையும் காப்பாற்றும்படியாகத்தானே நான் இந்த இடத்துல இந்த பட்டணத்துக்கு நான் வந்தேன். அப்படி வந்த எனக்கு இப்படி ஒரு மோசமான ஒரு காரியம் நேரிட்டது. அது ஏனென்றால் தாவீது தனக்குத்தானே தன்னுடைய சொந்த புத்தியை நம்பி எடுத்த ஒரு தவறான ஆலோசனை. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றாக யோசித்து பாருங்கள் தேவ பிள்ளைகளே. நம்ம எத்தனை நேரத்தில் நாம் தவறான முடிவுகளை எடுத்து இந்த நேரத்தில் பிரச்சனைக்குரியவர்களாக, பிரச்சனைக்குள் அகப்பட்டவர்களாக உட்கார்ந்துருக்கிறோம். நம்மளுடைய திருமணத்தில் நம்ம தவறான முடிவு எடுத்துட்டோம். நம் செய்கிற வேலையை சூஸ் பண்ணுவதில் தவறான முடிவு. என்னுடைய படிப்பை நான் சூஸ் பண்ணுறதில் தவறான முடிவு எடுத்துட்டேன். அப்படி நான் எடுத்த தவறான முடிவுனால சிக்லாகுங்கிற ஒரு சிறைக்குள்ளே நான் போய் சிக்கி கொண்டேன். அந்த சிறைக்குள்ளே நான் சிக்கினதுனால எனக்கு இருந்த எல்லாவற்றையும் பிசாசானவன் சுட்டெரித்து போடக்கூடிய ஒரு நிலைமை. கர்த்தரை நம்மளுடைய ஆலோசனைக்காரராக, தேவனை நம்மளுடைய ஆலோசனைக்குரியவராக, நம்மளுடைய எல்லா காரியத்திலையும் அவரை நாம் முன்னிறுத்தாமல் நாம் பல நேரங்களில் நம்மளுடைய சுய முடிவுகளை எடுப்பதனால ஏற்படக்கூடிய நம் விளைவுகள் இப்போ வரைக்கும் நாம் மோசமான விளைவுகளை தான் சந்தித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. சுயமாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு காரியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக நான் ஆண்டவரே நான் ஒரு வீடு கட்டுறேன், இல்லைன்னா ஒரு வீடு மாற்றுறேன், இல்லைன்னா ஒரு வண்டி வாங்க போகிறேன், இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு காரியம் நான் வாங்க போகிறேன் என்று சொல்லும் பொழுது நாம் ஜெபத்தில் வைப்பதோ அல்லது கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து அதற்கு காத்திருப்பதை நாம் ஒருபோதும் செய்கிறதே கிடையாது. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்திருப்பதையே நாம் மறந்து போகிறோம். அதற்கு காரணம் என்னன்னா, நமக்கு இருக்கிற பிரச்சனை. ஐயா, சவுலை பார்த்து நாம் பயந்து விட்டு பிசாசு இடத்துல நாம போய் தஞ்சை புகுந்துட்டு இருக்கிறோம். சவுல் ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தான். அவனுக்கு நம்ம பயந்துட்டு எதிராளியான பிசாசு இடத்துல போய் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருந்தா நமக்கு உண்டான அனைத்து காரியங்களையும் அவன் பிடுங்கி கொண்டு தான் நம்மளுடைய அபிஷேகம் உட்பட. அபிஷேகம் போய்விட்டதென்றால் எல்லாம் போச்சு. சவுலுக்கு தான் நடந்துச்சு. அபிஷேகம் போனதுக்கப்புறம் சவுல் தற்கொலை பண்ணக்கூடிய ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. அபிஷேகத்தை மட்டும் நாம் இழந்து போகவே கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த விளக்கை, அந்த அபிஷேகத்தை நாம் இழந்து போய்விட்டால் நாம் சிறைக்குள்ள அகப்பட்டு சிக்கி நம்மளுடைய உடைமைகளையும் நம்மளுடைய நற்கீர்த்திகளையும் நாம் இழந்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அல்லேலூயா. கடைசியில் சவுல் சத்தம் மாதிரி சாகக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். ஆனால் அந்த நேரத்திலையும் சவுல் பாருங்களேன், சவுல் இப்படி ஒரு பயப்படக்கூடிய ஒரு ஆளா நம்ம தாவீது. நாம் தாவீது குறித்து பல காரியங்களை படித்திருப்போம். தாவீது என்ன மாதிரி ஒரு பராக்கிரமசாலி. சவுல் இடத்துல போய் சொல்லுவார், அடியாயின் ஒரு நாளைக்கு நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு சிங்கம் வந்தது, அதை நான் 2ஆக கிழித்து போட்டேன். ஒரு கரடி வந்தது, அதை நான் கொன்று போட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பராக்கிரமத்தை குறித்து சொன்ன தாவீது, அப்படி நான் பராக்கிரமசாலி தான் என்று சொல்லி அவனுக்கே தெரிந்திருக்கும் போது ஏன் அவன் அந்த சவுலுக்கு பயந்து கொண்டு
சிக்லாகுக்குள்ளே போய் மாட்டிக்கொண்டான். ஒரு காரியத்தை ஒருவேளை தாவீது பண்ணியிருந்தால், ஆண்டவரே சவுல் ரொம்ப துரத்திக்கிட்டே இருக்கார், நான் என்னதான் பண்ணுறது, பல வருடமாக ஆண்டவரிடத்தில் கேட்டு பேசி அவரிடத்துல அழுது விண்ணப்பம் பண்ணி எல்லா இடத்துலையும் தப்பித்து கொண்டு வந்தவர் தான். இத்தனை வருஷமாக தப்பிச்சவர் அந்த குறுகிய காலம் வரைக்கும் நமக்கு அந்த நீ ராஜாவாக போகிற அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் தாவீதை காப்பாற்றிருப்பாரா? காப்பாற்றிருக்க மாட்டாருங்களா? அல்லேலூயா, காப்பாற்றிருப்பார் இல்லைங்க. நாம் என்ன பண்ணுறோம்னா நம்ம வெயிட் பண்ணுறதே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற பதிலுக்காக நாம் பொறுமையுள்ளவர்களாக இருப்பதே கிடையாது. பொறுமையை ஒரு இடத்துல பஸ்ட் அவுட்டுன்னு சொல்லுவாங்க. சில நேரத்தில் பொறுமையை இழந்து விடுகிறோம். என்னாண்டவரை இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு வரேன், என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லை, இத்தனை வருஷமாக நான் சபைக்கு வருகிறேன், என்னுடைய குடும்பம் மேன்மையடையவில்லை, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை மேன்மையடையவில்லை, என்னுடைய படிப்பு மேன்மையடையவில்லை, என்னுடைய சம்பாத்தியம் மேன்மையடையவில்லை என்று சொல்லி நாம் பொறுமையாக இழந்து விட்டு தவறான ஆலோசனைகள் நாம் எடுக்கிறவராக இருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாட்களில் நீங்களும் நானும் ஒரு காரியத்தை முடிவு செய்வேன். ஆண்டவரே, நான் தவறான முடிவு எடுத்து விட்டேன். ஆனால் தாவீது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துங்க, தாவீது என்ன பண்ணவே இல்லை, ஆண்டவரிடத்துல போய் கேட்கவே இல்லை. அப்படி ஒரு நிலைமை வந்துருச்சு. பட்டணத்தை பூரா சுட்டெரிச்சு பண்ணிட்டாங்க. அதாவது ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கல. ஆண்டவரே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. எல்லா காரியத்திலும் கேட்ட தாவீது அந்த ஒரு காரியத்தில் கேட்கவில்லை. ஏனென்றால் தன்னுடைய சொல்ல ஆலோசனையின்படி பிசாசின் இடத்துல நான் போகும்போது கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த இருதயத்தை கூட பிசாசானோ நம்மளிருந்து எடுத்து போடுவான். அல்லேலூயா. அவரிடத்துல கிட்டி சேரக்கூடிய அந்த அன்பு கூட எடுபட்டு போய்விடும். அப்படி எடுபட்டு போனதுனால பெண்டாட்டி பிள்ளைகள் எல்லாம் போயிட்டாங்க, பிடிச்சிட்டு போயிட்டாங்க. தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டார். இந்த சைடு தாவீது கூட இருந்தவங்களே என்ன பண்ணுறாங்க, கல் எடுத்துட்டாங்க. அல்லேலூயா. பிசாசானவன் கடைசியில் உங்கள் கூட இருந்தவங்களையே யார் யார் உங்களுக்கு சப்போர்ட்டாக பின்னாடி நின்றுருந்தாங்களோ அவங்க எல்லாருமே உங்களுக்கு விரோதமாக கல் எடுத்து அடிக்கும்படியாக, கல்லெறிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளி விடுவான் உங்களுடைய ஒரு தவறான ஆலோசனையினால். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பா உன்னை நம்பி தான்ப்பா தாவீது, நீ பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி தானப்பா உன்னை நம்பி நாங்கள் 600 பேர் பின்னாடி வந்தோம். இப்போ நீ பண்ண முட்டாள்தனத்தினால எங்களுடைய பெண்டாட்டி பிள்ளைங்கள் எல்லாம் போச்சு, எங்களுடைய சொத்து பத்துகள் போச்சு, எங்களுடைய ஆடு மாடுகள் போச்சு, எங்களுடைய ஜீவனத்துக்கு நாங்கள் வைத்திருந்த எல்லா காரியமே இப்படி எரிஞ்சு போச்சுன்னு சொல்லி உங்களுடைய சொந்த ஜனங்களே உங்களை அழிக்கும்படியாக கல்லை தூர்க்கக்கூடிய ஒரு காரியம் உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ரொம்ப நெருக்கப்பட்டான். இப்படி தன்னுடைய சொந்த ஜனங்களே தன்னை கல்லை தூக்கி அடிக்க வர்றாங்களே அப்படி என்று சொல்லி நெருக்கப்பட்ட தாவீது செய்த ஒரு காரியம், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீ சிக்லாகுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, நீ சிறைப்பட்டு போயிருந்தாலும் சரி, நீ என்னிடத்தில் திரும்பி வந்து எனக்குள்ள உன்னை திடப்படுத்தினா என்றால் உன்னை திடப்படுத்துவதற்கு நான் போதுமானவராக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கர்த்தர் என்ன பண்ணுவாருங்களாமா, தாவீது அதற்கு பின்பதாக கேட்கிறான், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொள்வதற்கு பின்பதாக கேட்கிறான், ஆண்டவரே கர்த்தாவே, அந்த தண்டை நான் பின்தொடர வேண்டுமா? அங்கே கூட்டமாக இருக்கிறாங்க, என்னுடைய பெண்டாட்டி பிள்ளைகள்லாம் பிடிச்சிட்டு போய் அந்த கம்பெனியில் அந்த ஒரு இடத்துல வச்சுருக்கிறாங்க, அந்த இடத்த நான் ஃபாலோ பண்ணி போகட்டுமா அப்படின்னு சொல்லி எல்லாம் போனதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன வருங்க, அறிவு வரும். பல நேரத்தில் எல்லாம் நம்மளை விட்டு போய் நிர்கதியாக இருக்கும்போது, கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு ஆண்டவர் கண்ணுக்கு தெரிவார். அப்போ தான் என்ன பண்ணுவோம், நம்ம ஆண்டவர் இடத்துல போய் என்ன கேட்போம், ஆலோசனை கேட்போம். 1ஆம் வசனத்தில் 27:1 என்ன பண்ணார், எனக்கு நலமான காரியம் வேறொன்றுமில்லை என்று தனக்குத்தானே சிந்தித்து கொண்டவன் இப்போ கேட்குறான், ஆண்டவரே நான் அதை போய் பின்தொடரட்டுமா? ஹல்லேலூயா. ஆனால் நம்மளுடைய ஆண்டவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்கை அவர் ஒருபோதும் மறப்பதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. தாவீதுக்கு செய்த உடன்படிக்கை அவர் ஒருபோதும் மறவாத தேவனாக இருந்தபடினால அவர் என்ன சொல்கிறாருங்களாமா, அதை நீ என்ன பண்ணு, அதை வாசிப்போம். 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி
பின்தொடர வேண்டுமா? பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை பிடித்து. உற்சாகமாக கரங்களை தட்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டுமே. ஆண்டவர் இந்த நாட்களில் வாக்கு தத்தமாக சொல்லுகிறார், நீ சிக்லாகுக்குள்ளே சிறைப்பட்டு நீ எதை இழந்து போயிருந்தாலும் சரி, இந்த வருடம் முடிவதற்கு இன்னும் 2 மாதம் இருக்கு. இந்த 2 மாதத்திற்குள்ள நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னுடைய அபிஷேகம் திருப்பிக் கொள்ளுவாய். நீ உன்னுடைய ஆஸ்தியை திருப்பிக் கொள்ளுவாய். நீ இழந்து போன எல்லா நன்மையான காரியங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, நான் ஆகீசின் இடத்துல போய் என்னுடைய ஆலோசனை என்னுடைய ஆலோசனைப்படி ஆகீசின் இடத்துல நான் தஞ்சம் புகாமல் என் தேவனுடைய வாசற்படியில் காத்திருப்பதை நான் நாடுகிறேன் என்று சொல்லி நீங்களும் நானும் ஒரு முடிவு எடுக்கும் பொழுது கர்த்தர் இந்த நாட்களில் என்ன பண்ணுவாருங்க? ஹல்லேலூயா, சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாக ஒளி செய்ய. ஒரு 2 நிமிஷம் நாம் ஜெபம் பண்ணிட்டு அடுத்த அண்ணனுடைய கரங்களை நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் தயவு செய்து இருந்த இடத்துலையே நாம் கண்களை மூடி நாம் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நான் என்னுடைய மனதில் எடுத்த சுய ஆலோசனையினால எனக்கு நானே என்னை திருப்திப்படுத்துவதற்காக, என் ஜீவனை காப்பாற்றுவதற்காக நான் எடுத்த பல முடிவுகள் என்னை சிக்லாக் என்ற சிறைக்குள்ளே தள்ளிவிட்டதை சப்பா. இன்றைய நாட்களில் நான் அதிலிருந்து வெளிவர விரும்புகிறேன். ஆண்டவரே, தாவீது தன்னுடைய இருதயத்தை திடப்படுத்தி கொண்டது போல அப்பா, இந்த நாட்களில் எங்கள் இருதயத்தையும் பாதுபடியில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்களை திடப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் இழந்து போய் தான் இந்த இடத்துல வந்தோம். எல்லாமே எங்களை விட்டு போய்விட்டது. இன்றைக்கு நான் என்னுடைய தவறான காரியத்தினால நான் கடன்காரனாக உட்கார்ந்துருக்கிறேன். என்னுடைய தவறான காரியத்தினால நான் வியாதியஸ்தனாய் உட்கார்ந்துருக்கிறேன். என்னுடைய தவறான ஆலோசனையினால் நான் பெரும் பாடுள்ளவனாக, பெரும் பிரச்சனை போராட்டத்துக்குரியவனாக இந்த இடத்துல, இந்த சபையில் நான் அமர்ந்திருக்கிறேன். ஆண்டவரே, தயவு செய்து என்னை திடப்படுத்துங்க என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்போம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவரே, இந்த நாட்களில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக இந்த இடத்துல ஆண்டவரே நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா. அப்பா தகப்பனே, ராஜாண்டவரே, சிக்கலாகுக்குள்ளாக நாங்கள் சிக்கி இருக்கிறோம். ஆண்டவரே, ராஜாண்டவரே, பணம்ங்கிற சிக்கலாகுக்குள்ளாக, பிரச்சனைங்கிற சிக்கலாகுக்குள்ளாக, வியாதிங்கிற சிறைக்குள்ளாக நாங்கள் எங்கள் சுய ஆலோசனையின்படி நாங்கள் எடுத்த முடிவினால இந்த இடத்துல நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் தகப்பன் நம்முடைய பாதத்தை இந்த நாட்களில் வெறுக்கிறோம். நாங்கள் செய்தது தவறு தான் எசப்பா. இருந்தாலும் தாவீதை திடப்படுத்தின ஆவியானவர் இன்றும் நீர் ஜீவனுள்ளவராக இருக்கிறபடியினால தகப்பனே, அப்பா, இந்த நாட்களில் தகப்பனே ராஜாண்டவரே, நாங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாக தகப்பனே நீர் எங்களுக்கு கிருபை செய்தும்படியாக சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. நீர் அவ்வாறு செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் பரலோகத்தின் பிதாவே.